வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை ராஜம் கிருஷ்ணனின் தனிமை. கிரிங், அழைப்பு மணி ஒலிக்கிறது. காலை 10 மணி. குக்கரில் அரிசி, பருப்பு, 2 காய்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு வைத்துவிட்டு பிரேமா குளியலறையை தேய்க்க முற்பட்டிருக்கிறாள். கணவர் இறந்து 2 பெண் மக்களும் சிறகு முளைத்து கூட்டை விட்டு பறந்து போய்விட்டனர். இந்த கூட்டில் தனிமை சுமையுடன் பொழுதை தள்ளும் பிரேமா குளியலறை வழுக்களை வளரவிடக்கூடாது என்ற உணர்வுடன் செயல்பட தொடங்கினாள். அழைப்பு மணி மெல்லிய மின்சாரம் பாய்ந்தார் போல துடைப்பத்தை கீழே போட செய்கிறது. தூக்கி சொருகிய சேலையை சரியாக்கிக் கொள்கிறாள். கதவை திறக்கிறாள். 4-5 அடுக்கு செம்பருத்தி மலர் அடங்கிய கொத்துடன் 7-8 வயசு மலர் முகம். குட் மார்னிங் பெரியம்மா என்று முகம் மலர சொல்லுகிறது. அடடே, வாமா கீதா, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? பெரியம்மா, இது உங்களுக்கு. எங்களுக்கு லீவ் விட்டாச்சு. எங்க அப்பா இன்னைக்கு ஆபீஸ் போறாங்க. அம்மா சொன்னாங்க இதை பெரியம்மாக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு வான்னு. அன்னைக்கு சைக்கிள் மோதி அப்பா அடிபட்டு ரோட்டோரம் விழுந்து கிடக்கையில கடப்பக்கம் போன அவங்க தான் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நர்சிங் ஹோம்ல சேர்த்து விட்டாங்க. அவங்க அப்படி பண்ணலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்னு சொன்னாங்க பெரியம்மா. இந்த பூவெல்லாம் எங்க வீட்டு செடியில பூத்தது. நடுவுல வெள்ளையா கொஞ்சம் ரோஜா பூ போல ஒரு பூ இருக்கு பாருங்க, அதுவும் அதே செடியில பூத்ததுதான். பிரேமா அந்த பூங்கொத்தை வாங்கி கொண்டு சிறுமியின் கழுத்தை வளைத்து குனிந்து கன்னத்தில் முத்தமிடுகிறாள். சிறுமி வெட்கத்துடன் கன்னத்தை துடைத்துக் கொள்கிறாள். அடடா, நான் இன்னும் குளிக்கல. கீதாமா, உன்னை அழுக்கு பண்ணிட்டேனா? ஐயோ இல்ல பெரியம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரேமா அந்த அழகிய பூங்கொத்தை பார்க்கிறாள். அவள் கூறியது போல நடுவில் உள்ள செம்பருத்தி பூ ரோஜா வண்ணத்தில் நடுவில் சில கேசரங்களுடன் விளங்குகிறது. அதன் பக்கவாட்டு சிறு இலைகள் தெரிய 4 பெரிய அரக்கு சிவப்பு மலர்களை வைத்து கட்டியிருக்கிறாள். பெரியம்மா, ஒரே செடியில இது போல வேற நிறம் பூத்திருக்கு பாத்தீங்களா? ஆச்சரியமா இல்ல? பிரேமா அந்த மலர்களை பார்த்து கொண்டே சிறிது நேரம் நிற்கிறாள். விழிக்கோடியில் ஒரு நீர்முத்து உருண்டு வருகிறது. அந்த பூங்கொத்தை சிறு மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கும் கணவர் படத்திற்கு கீழே வைக்கிறாள். அந்த படத்தில் சந்தனமும் குங்குமமாக பொட்டு விளங்குகிறது. ஒரு அழகிய பட்டு நூல் மாலையும் சாத்தியிருக்கிறாள். தாவரவியல் மூலிகை ஆராய்ச்சியாளரான அவர் 10 ஆண்டுகளுக்கு முன் மேற்கு மலைக்காடுகளில் மூலிகை தேடி சென்றிருந்தார். அப்போது காலன் கரிய நச்சுப்பாம்பை அனுப்பி அவர் உயிரை கவர்ந்து கொண்டான். தாவர இயற்கையின் ரகசியங்களை எல்லாம் நுணுகி நுணுகி கண்டறிந்த வியப்பில் அவர் முகம் ஒளிரும் காட்சி கண்முன் தோன்றுகிறது. பெரியம்மா, இவர்தான் பெரியப்பாவா? ஆமா கீதாம்மா. உணர்ச்சியில் தொண்டை கம்முகிறது. படத்தில் குங்குமம் சந்தனம் வச்சு மாலை போட்டா அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல? ஆமாம்மா. நீ இங்க உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கியா? நான் போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வரேன். 2 புகைப்பட ஆல்பங்களை எடுத்து அவளிடம் கொடுக்கிறாள். சிறுமி ஆவலுடன் பிரம்பு நாற்காலில் உட்கார்ந்து அதை புரட்டுகிறாள். பிரேமா அவசரமாக குளியலை முடித்துக் கொள்கிறாள். எதிர்பாராமல் கிடைத்திருக்கும் மாமணி. அன்று அவள் பெரிதாக ஒன்றும் செய்துவிடவில்லை. கீதாவின் தந்தையை அவள் அதற்கு முன் பார்த்ததும் இல்லை. மோதி எறியப்பட்ட அதிர்ச்சியில் தலையில் சிறிது காயம் ஏற்பட்டிருந்தது. முழங்காலில் அடி. அவளுடனே ஒரு ஆட்டோவை அழைத்து அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தாள். வண்டி மோதல் என்று கூறினால் போலீஸு கேசு என்று சிறு தனியார் மருத்துவமனைகளில் எடுக்க மாட்டார்கள் என்ற முன்னுணர்வுடன் வீட்டில் படியிடறி கீழே விழுந்து விட்டார் என்று அவசர சிகிச்சைக்கு சேர்த்து விட்டாள். அவருக்கு சிறிது நேரத்தில் நினைவு வந்தது. பிறகே வீட்டுக்கு தகவல் கூற சென்றாள். தெருவில் கோடியில் இருந்த சிறு ஓட்டு வீடு அது. கீதாவின் தந்தை பெரிய தெருவில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் பணியாளராக இருந்தார். தாயும் சத்துணவு ஊழியராக இருந்தாள். வழக்கு அது இதுன்னு எதுவும் இல்லாம 500 ரூபாய் செலவுடன் வந்த ஆபத்து போய்விட்டது. பெரியம்மா, இந்த அக்கா யாரு? தலை துண்டை அவிழ்த்து உதறியபடி பிரேமா குனிந்து பார்க்கிறாள். இந்த அக்கா உதயா, இந்த வீட்டு பெண் தான். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு கலிபோர்னியாவில் இருக்கிறா. இந்த அக்கா இன்னொரு படத்தில் ரஜினி புத்தகம் படிக்கிறாள். இது ரஜினி. இவ தான் மூத்தவ. இவ ரொம்ப படிச்சு PhD பண்ணி அதுக்கும் மேல அவங்க அப்பாவை போல ஆராய்ச்சி பண்றா. பெரியம்மா, நீங்க ஏன் அவங்க கூட போகல? அவங்க கல்யாணமாகி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லம்மா, அவங்க 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. பின்ன ஏன் பெரியம்மா உங்களை தனியா விட்டுட்டு போனாங்க? அவங்க தனியா என்ன இருக்க சொல்லல. என்னையும் கூப்பிட்டாங்க. ஒரு தரம் போனேன். ஆனா எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு. அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அங்கேயும் தனியா தான் இருக்கணும். எங்கேயோ பார்த்துக்கிட்டு பிரேமா கூறுகிறாள். ஆனா கீதா இதெல்லாம் புரிஞ்சிட்டு இருப்பாளா? தனிமையை பத்தி இக்குழந்தை இவ்வளவு உணர்வுடன் கேட்கிறாளே. இந்த அடுக்குமாடியின் கீழ்த்தளம் வேண்டுமென்று விரும்பி பெற்ற உடமையான வீட்டில் அவர் சேர்ந்தாற் போல 1 மாசம் தங்கியிருப்பாரா? வீட்டில் ஓர மண்ணில் அபூர்வ மூலிகைகளையோ பயன்படும் செடிகளையோ தொட்டிகளில் பயிரிட எண்ணிய கனவுகள் நிகழ்வுகளாக பரிமாணிக்கவே இல்லை. வீடு கட்டிய ஓராண்டுக்குள் அவர் காலம் முடிந்துவிட்டது. ஆனால் அதுவே அவர் மக்களை பிரியும் ஒரு கொடிய நிகழ்ச்சி போல அமைந்ததுதான் மிகப்பெரிய சமுதாய கொடுமை.
மலைக்காட்டில் அரவு தீண்டி மாண்டவரை அத்தகைய மரணங்களுக்கு பின் தொடரும் பல சடங்குகள், விசாரணை, பரிசோதனை என்ற தடைகளை எல்லாம் கடந்து வீட்டிலே கொண்டு வந்து கிடத்தியதும் மாணவர் சக ஆராய்ச்சியாளர் என்று ஒரு பெருங்கூட்டமே மாலைகளும் வளையங்களுமாக வந்து மரியாதை செய்த பின் இறுதிச் சடங்குக்காக காத்திருந்த போது அவர் சகோதரி வந்து சேர்ந்தாள். ரஜினி முதுகலை இறுதி ஆண்டில் படித்தாள். உதயா கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு. ஏண்டி ரஜினி, மணிக்கு செய்தி அனுப்பியாச்சா? மரம் மாதிரி நிற்கிற என்றாள் அத்தை. மணி அவளுடைய 2வது மகன். எங்கோ மருந்து விற்பனை பிரதிநிதியாக சுற்றி கொண்டிருப்பான். யாருக்கும் செய்தி அனுப்ப இது சந்தோஷம் இல்லாத. என்னடி பிரேமா, உன் பொண்ணு வெடுக்குன்னு பேசுறா? ஏற்கனவே 3 நாள் ஆகுது. அவன் வந்துதானே கொல்லி போடணும். ரஜினி பாய்ந்து வந்தாள். என்னது, எங்க அப்பாவுக்கு கொல்லி போட உன் பிள்ளையா? எதுக்கு? எங்க அப்பாவுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம் அந்திமம் செய்ய. அவள் கத்தல் பிரேமாவின் செவிக்குள் அம்பு போல் பாய்ந்தது. ரஜினி, இரவில் பிறந்த அந்த பெண் மென்மை அறியாத ரோசக்காரியாக, யாருக்கும் அஞ்சாத நேர்த்தியும் கொண்டவளாக வளர்ந்திருந்தாள். அவள் சிறுமியாக இருக்கையில் ஒரு நாள் கூட பள்ளிக்கு செல்லாமல் தங்க மாட்டாள். உறவினர் ஒருவர் வீட்டுக்கு திருமணத்துக்கு அழைத்து சென்ற நாளில் பள்ளிக்கு செல்லாமல் இருந்ததற்கு தந்தை ஆசிரியைக்கு விடுப்பு கடிதம் எழுதியிருந்தார். அதில் அவருக்கு காய்ச்சலாக இருந்ததாக எழுதியிருந்ததை பார்த்துவிட்டு, அப்பா, நீங்க ஏன் பொய்யா எழுதுனீங்க? பொய் பேசக்கூடாது, எழுதவும் கூடாது. கல்யாணத்துக்கு போனேன்னு எழுதுங்க. டீச்சர் அடிச்சா நான் வாங்கிக்கிறேன் என்றால் மகளை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த தந்தை, நீ தாண்டா எங்க வாத்தியார் என்று கண்ணீர் மல்க சொன்னது நினைவுக்கு வந்தது. உதயா மென்மையானவள் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள். ஏண்டி, எங்கோ கண்காணாத இடத்துல ஓரமா உசுர விட்டுருக்கான். அவன் நல்ல கதி அடைய வேணாமா? நல்ல வேலை சோமு வந்துட்டான். சோமு, சீக்கிரமா குளிச்சுட்டு வாப்பா, புரோகிதர் வந்து காத்திருக்காரு என்று அத்தை கூறியதையும் சிகரெட் வாடையும் சிவந்த கண்களும் மீசையும் கிருதாவமாக வந்த அவள் முதல் பிள்ளை அந்திமக்கிரியை செய்ய தயாராக செல்வதையும் பார்த்து கொண்டிருந்த ரஜினி வெறிக்கூச்சல் போட்டாள். என்னம்மா, இவங்க எங்க அப்பாவுக்கு யாரு? அவருக்கு கிரிய பண்ண இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ராத்திரி பார்ல குடிச்சிட்டு இப்ப கிரிய பண்ண வரான். அவள் கதறல் அங்கே ஒரு பூகம்பத்தையே நிகழ்த்த போதுமானதா இருந்துச்சு. ஏண்டி, என்னடி சொன்ன? பெண்ணா பிறந்தவ அடக்கமா இருக்கணும், ஒருத்தங்கிட்ட வாழ்ந்து பேர் எடுக்கணும். நீ சொல்ல வேணாம். உன் பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்டுவேன்னு கனவு காணாத. பிரேமா, இது கொஞ்சம் கூட சரியா இல்ல. உன் பெண்களை இப்படி அடக்கம் இல்லாம வளர்த்திருக்க. அது வாயை மூட சொல்லிட்டு நடக்கிற காரியத்தை பாரு. என்ன என்ன நடக்கிற காரியம்? உன் பிள்ளைங்க 2 பேரும் அப்பா செத்து போச்சு, பிசினஸ், காசு, பணம் எல்லாத்தையும் குடியிலையும் சூதலையும் தொலைச்சிட்டு இப்ப உறவை பிடிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. பிரேமா திகிலுடன், ரஜினி, இந்த சமயத்துல வேணாமா என்று கெஞ்சினாலும் அவள் அடங்கவில்லை. பாருடி, அப்பாவுக்கு செய்ய மரியாதைய. ஏற்கனவே 3 நாள் ஆகுது. ரகல பண்ணாம போ, ஒன்னா பிறந்துட்டு. ரஜினி பாய்ந்து வந்து அத்தையை வெறியுடன் தள்ள, அப்போதுதான் படியேறி வந்த அவள் மகன் சோமு ரஜினி கத்த கத்த ஓர் அறையில் அவளை தள்ளி சாத்தினான். ஒரு பையன் கொல்லி போட்டாலும் மற்றவன் மருமகனாகும் உரிமையை பெற்றுவிட வேண்டும் என்பது அவர்களின் திட்டம். ஆனால் ரஜினி மயக்கம் தெளிந்து எழுந்ததும் நடந்ததை அறிந்த பின் தாயைத்தான் அவர்களின் இந்த துணிவுக்கு இடம் கொடுத்ததாக கடிந்து கொண்டாள். கடித்து துப்பினாள். கொல்லி போட்ட உரிமையில் அவனும் தாயும் மறுநாள் வந்த போது இளையவளும் சேர்ந்து கொண்டாள். தங்களுக்கு பக்கபலமாக இன்னும் சில பேராசிரியர்களை அழைத்து வந்து விரட்டினார்கள். நெருப்புக்கோல் கொண்டு அவர்களின் தொடர்பை அளிக்க தீவிரமானார்கள். பெற்ற தகப்பனுக்கு அந்திமம் செய்ய பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று வந்த அந்த புரோகிதனின் கழுத்தை நெரித்திருப்பேன். என்ன சமூகம், என்ன விதி, எல்லாம் இந்த அம்மாவின் கண்டிப்பு இல்லாத கோழைத்தனத்தால் வந்தது. தன்மானமில்லை என்று கத்தினாள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவளுக்கு இந்த சூழலை கசந்து விட்டது. அடுத்த ஆண்டுக்குள் இந்த மண்ணை விட்டு செல்ல திட்டமிட்டு ஆராய்ச்சி படிப்பென்று அமெரிக்க மண்ணுக்கு பெயர்ந்து விட்டாள். இளையவளை கண் வைத்து சோமுவும் அவன் தாயும் வர தொடங்கினர். வயசு 30 போகுது. எப்ப கல்யாணம் பண்ணி எப்ப அவன் கொடிக்கு ஒரு வாரிசு வர்றது? சோமு ஜாதகப்படி அவன் உறவில் கல்யாணமாகி ஆண் வாரிசு வரும்னு இருக்கு. அதுதான் மண்ணை தட்டிட்டு போயிடுச்சு. சோமு நெருப்பு போட்டான். வேணாம், மணிக்கு என்ன 7 வயசு வித்தியாசம் என்று வந்து இலக்கினான். இதை அறிந்த மூத்தவள் இவளையும் சாப்ட்வேர் படிச்சவருக்கு உகந்த இடம் என்று தீவிரமாக முனைந்து மண்ணை விட செய்து விட்டாள். ஏமாற்றமடைந்த அத்தைக்காரி பிரேமாவிடம் வந்து அழுதாள். அவருக்கே ஒரு பெண் கல்யாணமாகாமல் இருந்தால், பையன்கள் சுகமில்லை. இந்த பெண்ணுக்கு படிப்போ திறமையோ இல்லை. எப்படியான ஒரு கல்யாணம் செய்யணும்னு உதவிக்கு வந்த போது மகள்களுக்கு தெரியாமல் பிரேமா உதவி செய்தாள். அவள் மகளை கல்யாணம் செய்து கொடுத்த பின் யார் வீட்டிலோ வேலை செய்தாள். இந்த இழிவுகளை தாங்காமலே ஒரு மாசம் நோய் நலிவில் போய் சேர்ந்தாள். 2 பையன்களும் எப்படியோ துணையை தேடிக்கொண்டு விட்டனர். பையன்களுக்கு வயதானாலும் நலத்தை கெட்டு போனாலும் பெண்கள் கிடைத்து விடுகின்றனர். ஆனால் பெண்ணின் படிப்பு, திறமை, நேர்மை, துணிவு இவையாவும் அவள் ஒரு துணையை தேடிக்கொள்ள முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. சமையலறையில் குக்கரை திறந்து பொங்கலை எடுத்து பார்க்கிறாள். சாதாரணமாக அவளுக்கு தனக்கு மட்டும் சமைத்துக் கொள்ளவே மனம் வராது. பசிக்கும் உயிர் வாழும் உணவு என்ற மட்டில்
ஒரு சப்பாத்தியோ கிடைத்த தோசையோ எதையோ செய்து உண்பாள். இன்று இந்த வீட்டில் ஒரு நிலா கீற்று வந்திருக்கிறது. மிளகு சீரகம் தேடி இருக்கிறாள். கீதாமா, 5 நிமிஷம் பாத்துக்க, நான் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன் என்று ஓடி முந்திரி பருப்பு வாங்கி வந்து நெய் மணக்க தாளிக்கிறாள். சுவை கூட்ட ஒரு தேங்காய் சட்னியும் தயாராகிறது. பெண் குடும்பத்துக்காக மனித உறவுகளை மேம்படுத்தும் சக்தியாக இயங்க பல்வேறு அழுத்தங்களையும் சிக்கல்களையும் தாங்கிய காலமில்லை இது. அவளை ஆதிக்கத்துக்குட்படுத்த முனையும் சமுதாயத்தை அவள் எதிர்த்து போராடும் காலம் இது. இந்த போராட்டத்தில் பெரும்பாலும் அவள் தனிமைப்படுத்தப்படுகிறாள். திடீரென்று இவளுக்கு நள்ளிரவில் ரஜினியிடமிருந்து தொலைபேசி குரல் வரும். பதட்டத்துடன் எழுந்து என்னம்மா என்பாள். பதட்டப்படும்படி செய்தி எதுவும் இருக்காது. இவளுடைய ஆராய்ச்சி அல்லது வேலைகள் பற்றிய எந்த விவரத்தையும் அவள் இவளுடன் பங்கிட்டுக் கொள்ள முடியாது. எனவே, ஏமா எப்படி இருக்க, உன் குரலை கேட்கணும் போல இருந்துச்சு என்பாள். இல்லையே, தூங்கிட்டியா, இன்னைக்கு என்ன சமைச்ச என்பாள். அப்பாவுக்கு விசாகப்பட்டினத்துல யாரோ பாலசுப்ரமணியன்னு தூரவாமே, அவர் பையன் இங்க அலாஸ்கால தான் இருக்கிறான். பிஹெச்டியா டைவர்சியா, என்னிடம் கல்யாணம் பற்றி கேட்டார். நீ என் போன் நம்பர் கொடுத்தாயா என்று கேட்டால் ஒரு நாள். இந்த குரல்களில் பெற்றவரோ துணையோ அந்தரங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நட்போ கூட இல்லாத தனிமையின் ஆற்றாமை துடிப்பாய் செவிகளில் ஒலிக்கும். தன் தனிமை அவள் சுமக்கவில்லை. எண்ணெய் தீர்ந்து சுடரும் அவிழ்ந்த திரியொத்த தனிமை இது. அது சுடருக்கு வழி இல்லாத தனிமை. எண்ணெயும் திரியும் இருந்து ஒளி கூட்டுபவர் இல்லாத தனிமை. எங்கோ எட்டா கொம்புக்கு போய்விட்ட பெண்களுக்கு எப்படி துணை தேட? அம்மா, நான் ஒருவரை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கொள்ள அவரும் விரும்புகிறார், நீ என்ன சொல்ற என்ற செய்தி ஒரு நாள் வருமா? உதயா, அவளுக்கேனும் அப்படி ஒரு துணை கிடைக்குமா? 2 தட்டுகளில் பொங்கலை போட்டுக்கொண்டு முன்னறைக்கு எடுத்து வருகிறாள். சிறு மேஜையை நகர்த்தி போட்டு சிறுமியின் முன் ஒரு தட்டை வைக்கிறாள். எனக்கா பெரியம்மா? நான் காலையில இடியாப்ப சாப்பிட்டேன். இருக்கட்டும், மணி 11க்கு மேல ஆயிடுச்சு. என் கூட இந்த பொங்கலை சாப்பிடணும். இப்ப வேணானா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம். கீதா வெட்கத்துடன் அப்ப கொஞ்ச நேரம் ஆகட்டும் பெரியம்மா என்று இசைகிறாள். பிரேமா 2 தட்டுகளையும் மூடி வைக்கிறாள். பெரியம்மா, நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் எதுக்குமா கோச்சிக்கணும்? இல்ல பெரியம்மா என்று சுற்றுமுற்றும் பார்த்து தயங்கிய வண்ணம் நெருங்கி வருகிறாள். பெரியம்மா, இவங்க உங்க சொந்த பொண்ணுங்க தானே? மரத்தை உலுக்கி பூச்சொரிதலை ஏற்க தயாராக இருந்தவனுக்கு மூக்கில் கூறாக ஒரு கருக்காய் வந்து விழுந்து காயப்படுத்தினாள் போலிருக்கிறது அந்த வினா. அவள் திகைக்கிறாள். சொந்த பொண்ணுங்க தான், ஏமா கேக்குற? உங்க அப்பா அம்மாவுக்கு நீ சொந்த பொண்ணு போல, இவங்களும் எங்க வீட்டு பொண்ணுங்க. அவள் தலை குனிந்து கை நகத்தை சீண்டி கொண்டு, தெரியாம கேட்டுட்டேன் பெரியம்மா, மன்னிச்சுக்கங்க. அவங்க உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சொந்த பொண்ணு இல்ல. நான் சின்ன பாப்பாவா இருக்கிறப்ப என்ன பெத்த அம்மா அப்பா 2 பேரும் இந்த அம்மா கிட்ட என்னை விட்டுட்டு ஆட்டோல போயிட்டாங்களாம். லாரி மோதி 2 பேரும் செத்து போயிட்டாங்களாம். இந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லையா, என்னையே குழந்தையா வச்சுக்கிட்டாங்களாம். ஊர்ல இருந்து ஒரு பாட்டி வரும், அது அம்மா கிட்ட எப்போ சண்டை போடும். ஏண்டி அறிவு கெட்டவளே, புள்ள இல்லைன்னா நல்லதா ஒரு ஆம்பளை பிள்ளை எடுத்து வளர்க்கலால. இந்த மூதேவி எதுக்கு? ஒட்டா உறவா? இது உனக்கு கஞ்சி ஊத்துமா? கொல்லி கூட உதவாத பொட்டை இது. வயசுக்கு வந்தா ஊட்ட தொடச்சிட்டு எவன் கூடையாவது ஓடி போகும்னு திட்டம். எங்கனாலும் அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் தள்ளுடின்னு திட்டம். ஒரு நாள் அப்பா அதை திட்டி விரட்டிட்டாரு. இனிமே இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு துரத்திட்டாரு. பெரியம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எனக்கு அவங்கதான் அம்மா அப்பா. அவங்க அடிபட்டு விழுந்தப்ப சாமியை கும்பிட்டுட்டு அழுதேன். என்ன ஆனாலும் நான் அவங்கள எப்பவும் தனியா விட்டுட்டு போகவே மாட்டேன். எத்தனை வயசானாலும் அவங்க கூடவே இருப்பேன். அவங்கள நல்லா வச்சுப்பேன் பெரியம்மா. பொண்ணுன்னா ஏன் மட்டமா பாக்குறாங்க? ஆற்றாமை வெடித்து வருகிறது. பிரேமா அந்த பிஞ்சை மார்போடு அணைத்துக் கொள்கிறாள். இலடி கண்ணு, நான் அப்படி நினைக்கல. அப்படி யாரும் நினைக்காம நாம பண்ணுவோம். குரல் கரகரக்கிறது. இந்த கதையின் மூலம் பெண்களின் பிரச்சனைகளை மிகவும் அழகாக நம் கண் முன்னே நிறுத்தியுள்ளார் ஆசிரியர். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.